கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட நான் இடைப்படுதல் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நாம் தொடர்ந்து சிலுவை தியானத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். மத்திய 26ஆம் அதிகாரத்தில் நாம் நித்திரை குறித்து இவ்வளவு நாட்களாக தியானித்து கொண்டு வந்தோம். இனி வருகிற நாட்களில் இப்படியா நாம் தியானிக்க போகிறோம். மத்திய 26ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, இனி நீங்கள் நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாக யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான சின்னங்கள் பட்டயங்களை தடிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, ஒரு அடையாளத்தை அவன் காண்பித்தவனாக இருந்தான். நான் யாரை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறேனோ அவர் தான் இயேசு, அவரை பிடித்து கொள்ளுங்கள் என்று யூதாஸ் அந்த பிரதான ஆசாரிகளிடத்திலும் பிரதான மூப்பர்களிடத்திலும் சொல்லி ஜனங்களை தடிகளோடும் பட்டயங்களோடும் கூட்டிகிட்டு வந்தானா. இந்த நாட்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அநேக இடங்களில் அவர் தெய்வ ஆலயத்தில் நின்று பிரசங்கித்து கொண்டிருந்த மனுஷன், தேவாலயத்தில் நின்று அநேக காரியங்களை அறிவித்தவர், அநேக அதிசயங்களை செய்தவர், அநேகருக்கு கண்களை கொடுத்தவர், அநேக காரியங்களை ஜனங்கள் மத்தியிலே செய்தவர். ஆனால் அவரை பிடிக்க எப்படி வராங்களாம்? தடிகளோடு பட்டயங்களோடு வந்தார்களாம். அவனை முத்தம் செய்து காட்டி கொடுப்பேன் என்று அவன் ஒரு பிரமாணம் எடுத்திருந்தான். வேதத்தில் அநேக காரியங்களை முத்தத்தை குறித்து நான் வாசிக்கலாம். விசேஷமாய் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நொகமி சொல்கிறாங்க, இனி பிள்ளைகளை எழுந்து போயிருக்கிற அந்த மருமகளை, கணவர்களை எழுந்து போயிருக்கிற மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, நான் சொந்த தேசத்திற்கு நான் திரும்பி போகிறேன், நீங்களோ உங்களுடைய தாய் வீட்டுக்கு கடந்து போய் என்னோட திருமணத்தை செய்து கொண்டு சுகமாக இருங்கள் என்று முத்தமிட்ட போது இந்த பிள்ளைகள் ஓன் அழுதாங்களாம். ஓர்பாளம் ரூத்து ஓன் என்று அழுது மாமியாரை நோக்கி சொல்கிறாங்க, நீ எங்கு போகிறாயோ நாங்கள் அங்கே தான் வரப்போகிறோம்ப்பா, உங்களை பற்றி கொண்டிருப்பது எங்களுக்கு நலம் என்று சொல்லி தொடர்ந்து பயணித்து கொண்டு வராங்க. ஆனால் நொகமி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வந்து சொல்கிறாங்க, எனக்கும் வயதாகி விட்டது, இனி ஒரு பிள்ளையை பெற்று உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் உங்கள் தாய் வீட்டுக்கு போய் சுகமாக இருங்கள் என்று அவங்க சொன்ன பொழுதோ 2 மருமகளில் ஒருத்தி அதை ஏற்றுக்கொண்டால். பாருங்க, ரூத் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஓர்பாள் அதை ஏற்றுக்கொண்டவளாக மாமியாரை கட்டி பிடித்து முத்தமிட்டு அழுது பிரிந்து போனாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ரூத்து நொகோமி விடாமல் பற்றி கொண்டாள். எந்த பிள்ளையெல்லாம் சபையை விடாமல், நொகோமி சபைக்கு அடையாளம், எந்த பிள்ளையெல்லாம் சபையை விடாமல் பற்றி கொண்டு இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாகவே மணவாளனாகி இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவர்களை தன்னிடமாய் சேர்த்து கொள்வார் என்று வேதத்தின் பிரகாரம் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் இட்ட முத்தங்களுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஓர்பாள் தன்னை அவர்களை விட்டு பிரிந்து போவதற்காக ஒரு முத்தத்தை இட்டார். இந்த நாட்களிலே யூதாஸ் காரியத்து ஒரு முத்தத்தை எடுக்கிறான், இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக ஒரு முத்தத்தை எடுக்கிறான். இயேசு அப்பொழுது கூட அவனை கட்டி பிடித்து சொல்லுகிறார், சிநேகினே, நீ எதற்காக என்னிடத்துல வந்திருக்கிற? அவன் சொல்றார், ரபி நீர் வாழ்க. ஒரு வாழ்த்துதல் முத்தம் பாருங்க. இன்றைக்கு அநேக நம்மளை வாழ்த்தலாம், அநேக நம்ம முத்தமிடலாம், ஆனால் அதற்கு பின்பாக என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அறிந்து கொண்டவர்களாக தெளிந்த புத்தியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் நாளிலே நம்மத்தில் இடைப்பட்டிருக்கிறார். இந்த நாளிலே புனித வெள்ளியாக இருக்கிறபடினாலே இந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதம் உங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியா நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளில் எல்லா ஆசீர்வாதம் உங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.